இது எத்தனாவது மாசம்? மொட்டை மாடியில வத்தல காய் செக்அப்லாம் பண்றீங்களா? டேய் உன் பொண்டாட்டி வராடா புள்ள பூச்சி. சத்தான உணவு சாப்பிடணும். பார்த்து மெதுவா நட. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். உட்காருமா. டேய் வாடா பாரு. கருக்கலைப்பு பண்ணணும் டாக்டர். எத்தனாவது மாசமா? 5வது மாசம் டாக்டர். 5வது மாசத்துல கருவை கலைச்சா குழந்தைக்கும் உனக்கும் உயிருக்கே ஆபத்தாயிடுமா? ஏற்கனவே எனக்கு ஒரு பெண் குழந்தை. இதையே என்னால ஒழுங்கா வளர்க்க முடியல. வயிற்றுல இருக்கிறதும் பொட்ட புள்ளன்னு சொல்றாங்க. இது எதுக்கு இத கலைச்சிருன்னு என் வீட்டுக்காரரும் என் மாமியாரும் சொல்றாங்க. யார் சொன்னா உனக்கு பெண் சிசுன்னு? கருவுல இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணான்னு சொல்றது PCPNDT ஆக்ட் படி தண்டனைக்குரிய குற்றம். நமக்கு ஜெயில் தான். பெண் குழந்தைய கருவுலியும் பிறந்ததுக்கு அப்புறமும் கொல்ல நினைக்கிறது மகா பாவம் மட்டும் இல்ல, பெரிய குற்றம். வாடா ஓடிடலாம். இத கருத்தில் கொண்டுதான் இந்தியாவிலேயே முதல் முறையா 2006ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் கொண்டு வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு 6000 ரூபாய் நிதி உதவி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது இப்போ 18000 ரூபாவா உயர்ந்துருச்சு. 14000 ரூபாய் கர்ப்பிணியோட வங்கி கணக்குலயும் 2000 ரூபாய் மதிப்புள்ள 2 ஊட்டச்சத்து பெட்டகமும் கொடுக்கறாங்க. ஆமா டாக்டர், என் முத குழந்தைய பெத்தெடுக்க அந்த திட்டம் எனக்கு ரொம்ப பெரிய உதவியா இருந்தது. அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட்லயே சிறப்பா பிரசவம் பாத்துக்கலாம். பைசா செலவு கிடையாது. எந்த நோயும் வராம இருக்கவும், 12 வகையான தொற்று நோய்கள் வராம இருக்கவும் தடுப்பூசிகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லயே போடுறாங்க. முதல் பெண் குழந்தை பிறந்தப்பவே நீங்களோ உங்க வீட்டுக்காரரோ குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருந்தா சமூக நலத்துறை மூலமா வைப்பு நிதியா குழந்தை பேர்ல 50000 ரூபாய் செலுத்தி இருப்பாங்க. இப்பவாவது 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கோங்க. 25000 ரூபாய் வைப்பு நிதியா கிடைக்கும். அது குழந்தையோட 18 வயசு பூர்த்தி ஆகும் போது வட்டியோட பல மடங்கா பெருகி லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அரசு பள்ளி கல்லூரிகள்ல எந்த கட்டணமும் இல்லாம இலவச கல்வி, ஆரம்ப பள்ளியில காலை உணவு, மேல்நிலை பள்ளியில மதிய உணவு, விலையில்லா சீருடை, நோட்டு புத்தகங்கள், புத்தகப்பை, காலணிகள், சைக்கிள்னு அரசு எல்லா உதவியும் செய்யுது. கரு உருவானதுல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம அரசாங்கம் இவ்ளோ உதவி செய்யும் போது எதுக்காக நீ கருவை கலைக்கணும்? நல்ல ஆரோக்கியமான சிங்க பெண்ணை பெத்தெடுத்து வளர்த்து நல்லா படிக்க வச்சு வாழ்ந்து காட்டு. 2வதும் பொட்ட பிள்ளையா இருந்தா கூட நல்லா வளர்த்து உங்களை மாதிரியே டாக்டருக்கு படிக்க வச்சு காட்டுறேங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறுவீர். வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறை.